ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஏப்ரல் 8 தான் லாஸ்ட் ட்ரேட் எடுத்து முடித்தேன். இன்றைக்கி டேட் வந்து 15, சரிங்களா? ஸோ 1 வீக்காக ட்ரேட் எதுவும் பண்ணலை, சார்ட்டும் எதுவும் பார்க்கல. ஸோ கொஞ்சம் நாலேஜ் கண்டிப்பாக கொஞ்சம் அடி வாங்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக ப்ராப்பராக பார்த்து ட்ரேட் எடுக்கலாம், சரிங்களா? ஒரு 3 ட்ரேட் எடுக்கிறேன் இன்றைக்கி. அக்யூரேட்டாக ஷோ ஷாட் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இது 5 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 3 ட்ரேட் எடுத்து நான் முடிச்சுக்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோ கொடுக்குறேன், சரிங்களா? கொஞ்சம் கோல்டு தான், அதனால தான் வாய்ஸ் ரொம்ப பேச முடியல. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், ப்ராப்பரான சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால அப்படி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி சார்ட்லாம் ட்ரேட் எடுக்க வேண்டாம். என்ட்ரியும் விழாது, அப்படி விழுந்துச்சுனாலும் ட்ரேட் எடுக்க வேண்டாம், சரிங்களா? கரெக்டாக அந்த இடத்துல அவாய்ட் ஐ மீன் வந்து லாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சார்ட்டு கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பரான சார்ட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு சார்ட்டில் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட் இருக்கணும், சரிங்களா? ஏதாவது ஒரு சார்ட்டில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து ஓடிசியில் இப்படி தான் நடக்கும், சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால இப்படி தான் நடக்கும், சரிங்களா? இந்த சார்ட்டில் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி விட்டுருங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஓடிசியில் தான் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓடிசி எல்லா சார்ட்லையும் இருக்கும், பாருங்கள். ஸோ இது கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே, ஓடிசியில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். லைவில் சார்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஓடிசியில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பிகாஸ் வந்து ட்ரேட் ஈஸியாக எடுக்கலாம், பட் சார்ட்டு சூஸ் பண்ணணும்ல. அப்படியே அந்த சார்ட்டை சூஸ் பண்ணணும், ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது, சரிங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியும் பண்ணிடுங்க, சரிங்களா? கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போ ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற போது பாருங்கள், சரிங்களா? ஓகே, ஸோ இது மார்ஜினல் சேஃப்டி தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் பையர் எடுக்க போகிறேன். ஒன் செகண்ட், ட்ரேடு விழவே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரியலையே.
கேண்டில் 1 மினிட் கேண்டில் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இது வந்து நமக்கு ப்ராஃபிட் வர வேண்டியது. ஸோ பேட். சரிங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் எடுத்தோட சார்ட்டோட இது முடிஞ்சு போச்சு, டைம் ஃப்ரேம் முடிஞ்சு போனதுனால வந்து அது அவைலபிள் நாட் மூமெண்ட்டும் வந்துச்சு. ஓகே, இது லாஸ் தான். சரிங்களா, ஓகே விடுங்க. அதனால தான் ட்ரேட் விலை கிடையாது. அது நம்ம கஷ்டப்பட்ட ஒரு சார்ட்டை சூஸ் பண்ணி அதில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அந்த சார்ட் உடனே காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ட்ரேடு விழாத போதே சந்தேகப்பட்டுருக்கலாம். $5 லாஸ் ஆகிடுச்சு. வேஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைம் வந்து பாருங்கள் 9:33 ஆகுது. ஸோ ஓவர் டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் வந்து நாலேஜ் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக, டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்கலான்னு நினச்சேன். ஓகே 30 செகண்ட் இருக்கா? ஓகே. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருப்பேன், ஏன் எடுத்திருப்பேன் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ்ன்னு இப்போ வருது. சரிங்களா, ஓகே, அது போனால் போயிட்டு போகுது, அது சார்ட்டு முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. ஸோ இதுவும் ஃபைட் பண்ணுறான், பயங்கரமாக ஃபைட் நடக்குது அந்த இடத்துல. சரி, ஓகே, இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடந்தாலும் சரி. மேக்ஸிமம் அதிகமாக ப்ராஃபிட் வரத்தான் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ பையர் வந்துட்டான், என்ட்ரி ஆகிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ராஃபிட் தான் இது மார்டிங்கில் எடுத்துருக்கணும். ஆல்ரெடி அங்கே ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த ட்ரேடோட மார்டிங்கில் எடுத்துருக்கணும், அது எடுக்கலை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ட்ரேட் மார்டிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் மார்டிங்கில் எடுக்கிறேன். ஆல்ரெடி $5 லாஸு ப்ளஸ் வந்து இந்த ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா, ஓகே. ப்ராஃபிட் வரணும், இது இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி டிலே ஆகும், புரியுதுங்களா, டிலே ஆகும். டிலே ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டில் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ USD 66% தான் இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லாமே வேல்யூ குறைஞ்சி போச்சு. ஸோ ஓவர் ரிஸ்க் அது. ஸோ என்னென்ன சார்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 9 மணி தான் ஆகுது. ஓ மை காட், யூரோ JPY ஒரே சார்ட் தான் இருக்குது. சரிங்களா, ஒரே சார்ட்டில் ஓகே பார்க்கலாம். ஓகே, மார்டினில் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல பையருக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா, மார்ஜினல் சேஃப்டியில் எடுத்துருக்கலாமோ? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பையருக்கு எடுத்திருக்கேன், செல்லர் தான் இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இருக்கிறது ஒரே சார்ட்டு, அந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கிறேன். இது ரிஸ்க் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது ஒரே சார்ட்டு, நாம் எடுக்கிறது ஒரே சார்ட்டில் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அவனால் வந்து இந்த சார்ட்டை மாற்ற முடியும், மாற்றலாம், லாஸ் நமக்கு கொடுக்கலாம். சரிங்களா, அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன் தகுந்த மாதிரி தான் பையர் வந்துட்டான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஷோ ஷார்ட்டு, ரெண்டாவது இது மார்டிங்கில் இதுவும் ஷோ ஷார்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வர வேண்டியது. பட் இந்த சார்ட்டு போனதால ஒன்றும் பண்ண முடியாது, லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து நாம் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேடும் ப்ராஃபிட். இப்போது ஷோர் ஷார்ட், ரெண்டுமே ஷோர் ஷார்ட். சரிங்களா,
ஏன் இந்த ட்ரேடை எடுத்திருப்பேன், இந்த இடத்துல வந்து ஏன் இந்த ட்ரேடை எடுத்திருப்பேன் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே, 2 ட்ரேட் எடுத்தால் 2மே ஷோர் ஷாட்டு. ஸோ 3வது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சரி, ஒரு ட்ரேட் ஓடிசிக்கு போகலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஓடிசியில் ரொம்ப வால்டெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் ஓடிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓடிசியை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த பேரில் ட்ரேட் எடுப்போமோ அதே பேரில் ஓடிசியில் ட்ரேட் எடுங்க. ஏதாவது ஒரு பேர் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. வேண்டாம், நம்ம அதுக்கு ஒரே சார்ட்டில் மட்டும் ட்ரேட் எடுப்போம். 80% இருக்குது ஒரே சார்ட்டு. ஸோ அது எப்போ க்ளோஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் மூவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 2வது ட்ரேட் வந்து அது கட்டாயம் வந்திருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் 10 மினிட்ஸ் தான் வருது. அது எப்படி வேறு லைவில் மாற்றுறது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நல்லா டைம் ஃப்ரேம் வந்து கட் ஆகாத மாதிரி ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு செகண்ட் டிலேயில் ட்ரேட் எடுத்ததுனால அந்த இடத்துல வந்து கேப் அப்பு ஆகிட்டு கீழே வந்திருக்கான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போவே வந்து 10 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. அதனால் வந்து இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா ½ அன் ஹவர் மேலே ஆகிடும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். செல்லரும் பையரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம் யார் வின் பண்ணுவான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்யுத்த போட்டி மாதிரி தான். செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்க, முன்னாடி யார் ஸ்ட்ராங்காக வராங்க, அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அங்கே கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகே, இது 100% லாஸ் தான். மார்டிங்கில் எடுக்கிறேன். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்டிங்கில் எடுத்திருக்கேன். எவ்வளோ பையர் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கான் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் நாலேஜ் இல்லாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது. நாலேஜ் ப்ளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் அதை சார்ட்டில் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் முடியும், இல்லைனா முடியாது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து ஃபுல்லாக நான் லேர்ன் பண்ணி நான் ஓன் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மார்னிங் நியூஸ் டைம் அப்லோட் பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக 3 ட்ரேட் எடுத்தேன். 3 ட்ரேடுமே ஒரே பேரில் தான் எடுத்தேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதுக்கடுத்து வந்து 2 ஷோர் ஷாட்டு 1 மார்டிங்கல். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் ஆனால் ரெக்கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நாலேஜ். சரிங்களா? நாலேஜ் இல்லாமல் ட்ரேட்டில் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது அசாத்தியமான விஷயம், வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ தான் லாஸ் பண்ணாலும் நாலேஜ் இல்லை அப்படின்னா லாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. லாஸ் தான் கண்டினியூ ஆகுமே தவிர ப்ராஃபிட் வராது. ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண பாருங்கள். லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேட் பக்கம் வராதிங்க. ஏன்னா இருக்கிற ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறத விட ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இருக்கிற காசை தக்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ ட்ரேடராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.